Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மேக்கப் லுக் தான் வந்து காட்ட போகிறேன் என்னோட வெர்ஷன் வந்துட்டு. ஸோ நான் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் காலேஜ் மேக்கப் லுக் வந்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லுக். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஃப்ளாலஸாக இருக்கும், மேக்கப்பும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் உங்களுக்கு வந்து நல்லா நிலச்சிருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸும் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கின் கேர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டே டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிமலான ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்னை நல்லா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு இந்த நைக்கா நேச்சுரல்ஸில் இந்த பப்பாயன் ஆம்லா இந்த ஒரு ஆன்டி பிக்மெண்டேஷன் ஃபேஸ் வாஷ், ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாது, நல்ல ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ வந்து கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோரியல் பாரிஸ் இந்த ரீவிட் லிஃப்ட் மைக்ரோ கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேஸில் நான் ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டோனர் ப்ளஸ் வாட்டரி சீரம் ரெண்டுமே உள்ளது. நல்லா ஸ்கின்னை ஸ்மூத் அவுட் பண்ணி நல்ல ஒரு ரேடியன்ஸ் வந்து கொடுக்கும். இது போட்டு முடிச்ச வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் நான் வந்துட்டு போடலை. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிகாஸ் இப்போ வந்து மான்சூன் கிளைமேட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ மான்சூன் கொஞ்சம் சம்மரியாக வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் போடாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெர்மாகோலேருந்து 1% ஹையரானிக் சன்ஸ்க்ரீன் சீரம் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த ஒரு சீரம் சன்ஸ்க்ரீன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆயில் ஃப்ரீ, நான் கமோடஜெனிக், நான் க்ரீஸி, நோ ஒயிட் காஸ்ட். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே வந்து நல்லாவே இந்த பிளெண்ட் ஆகிடுது உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது இது வந்துட்டு. ஸோ நீங்கள் எனி சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம். எனக்கு லைட் வெயிட்டாக வேணுங்கனால இந்த சன்ஸ்க்ரீன் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறங்க. மேக்கப்புக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு முன்னாடி இது போட்டுக்கலாம். இல்லை உங்கள் ஆயிலி ஸ்கின் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஸ்கின் க்ரீஸியாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இந்த மாதிரி எசன்ஸ் போட்டு சீரம் சன்ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்துட்டு போதுமானது உங்களுக்கு வந்துட்டு. இப்போ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமர் நீங்கள் காலேஜ் மேக்கப் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஏன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஷிஃப்ட் பேஸில் இருக்கும். ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்துட்டு இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பேஸில் இருந்தாலும் என்ன இதில் வந்து இருந்தாலும் நம்ம ப்ரைமர் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். பேஸும் நல்லா ஃப்ளாலஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ ப்ரைமர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நான் ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதனால் ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணி அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாலஸாக ஸ்கின்னை வந்து காட்டும், ஸ்மூத் அவுட் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது ரொம்ப ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த லுக் வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸ்டெப் 1 ப்ரைமர் போட்டாச்சு. இப்போ ஸ்டெப் 2 வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவரேஜ், கலர் ப்ளஸ் கேர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிபி க்ரீம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க ஃபேஸில் வந்துட்டு. ஸோ அதை நல்ல ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறங்க. காலேஜுக்கு வந்து ஃபுல் பேஸ் வந்து போகணும்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஓகே, நம்ம வந்து சும்மா நார்மலான பேஸ் போனால் நம்ம வந்துட்டு போதும். ரொம்ப கவரேஜ் வேணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்கின் வந்து ஃப்ளாலஸாக அழகாக இருந்தால் வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம், சிசி க்ரீம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், மேக்கப் போட்ட எஃபெக்ட்டும் கிடைக்கும், ஸ்கின் கேரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஆல் இன் ஒன் பெனிஃபிட் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு கன்சீலர் வேண்டாம், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்சீலர் வந்து போய்க்கலாம். நான் வந்து எனக்கு இதே போதுமானது, இதே ஒரு மீடியம் கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதே வந்து போதுமானது எனக்கு. நீங்கள் இது போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கன்சீலர் தேவைப்பட்டால் எந்தெந்த இடத்துல ஸ்பாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கவரேஜாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன் பிபி க்ரீம் வந்துட்டு. ஸோ உங்ககிட்ட எனி பிபி க்ரீம் ஒரு சிசி க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும். உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ளது போடுங்க. அப்போ தான் ரொம்ப நேச்சுரலாக காட்டும். பேஸும் உங்களுக்கு லைட் வெயிட்டாக ஆயில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பேஸ் வந்து அதிகமாக லேயர் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ் வந்து லேயர் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்குக்கும் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து ஈவன் ஃப்ளாலஸாக இருக்கும் பேஸ் வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் லூஸ் பவுடர் போடனாலும் போகலாம், காம்பேக்ட் பவுடர் போடனாலும் போகலாம், உங்கள் விருப்பம். லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் போடும்போது உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ளது போங்க. இல்லைனா நீங்கள் நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லூஸ் பவுடர், கலர்லெஸ் லூஸ் பவுடர் கூட வச்சு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் கலர் உள்ள ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி பவுடர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேஸ் மேக்கப் இனிமேல் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நேச்சுரல் சீம்லெஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ நான் வந்து இன்றைக்கி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். என் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி என்னோட பிபி க்ரீம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் எடுத்து நல்லாவே நான் செட் பண்ணிக்கிறேன். மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு செட் பண்ணி
அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேக்கப்பும் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஹாஃப் ஷிஃப்ட் காலேஜாக இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு பேஸ் போதுமானது. நான் அடுத்தது டிப்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபுல் ஷிஃப்ட் உள்ளவங்கன்னா காம்பேக்ட் வந்து கேரி பண்ணிக்கிறங்க. நீங்கள் டச்சப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆயில் அப்படி இல்லை காம்பேக்ட் கொண்டு போக முடியாதுன்னா ஒரு ஆயில் பட்டிங் ஷீட் வந்து வச்சுக்கிறங்க. அது வந்து ஒரு மிட் டேயில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஆயிலை வந்து இது பண்ணிக்கலாம், பிளாட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் பட்டிங் ஷீட் வச்சு நீங்கள் ஆயில் பட்டிங் ஷீட் வச்சு எடுத்துகிட்டு கூட காம்பவுண்ட் டச்சப் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா போட முடியாது, கொண்டு போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் பட்டிங் ஷீட்டே வந்து கொண்டு போகலாம். நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணாமல் இந்த மாதிரி பஃபிங் மோஷன்லேயே அப்ளை பண்ணுங்கள். ப்ரஷ் இது ஸ்பஞ்சு யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து பேட்டிங் மோஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறோங்க. பிகாஸ் நீங்கள் காலேஜ் போகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ் பிரைட்டர் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் ஆட் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நியூட் ஷேட் ப்ளஷ் நீங்கள் போய்க்கலாம். லைக் பிங்க் நியூட், பீச் நியூட், எது வேணால் நீங்கள் வந்து போய்க்கலாம். இல்லை ப்ளஷ் எனக்கு தெரியணும்னா கூட நீங்கள் வந்து தெரிஞ்ச கலர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். தெரியிற மாதிரி உள்ள கலர் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிரைட் கலராக போயிடக்கூடாது. பிகாஸ் இது ஒரு காலேஜ் மேக்கப் லுக். ஸோ சப்டிலாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் பிங்க் ஷேடு மாதிரி உள்ள கலர் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட் டு அப்வர்ட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் சொல்லித்தரதுனால உங்களுக்கு வந்து இப்படி இதாகிடுது. ஸோ கொஞ்சமாக டிப் ஆஃப் த நோஸில், அந்த பிரிட்ஜ் ஆஃப் த நோஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளஷ் லுக் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைட் ஒரு கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு லைட் பிங்க் கலர் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளஷ்ஷே நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு மேட் பவுடர் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் இந்த ப்ளஷ்ஷே கொஞ்சமாக ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து நான் வந்து ஐஷேடோ மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஷேடை மட்டும் நான் போட்டுக்கிறேன். வேறு எதுவும் கொண்டுட்டு போகல. இந்த ப்ளஷ்ஷை மட்டும் நான் எடுத்து ஐஷேடோ மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீம் ப்ளஷ் போகிறனாலும் போகலாம், பவுடர் ப்ளஷ் போகிறனாலும் போகலாம், உங்கள் விருப்பம் அது. மேக் ஷூர் க்ரீம் ப்ளஷ் வந்து போகும்போது வந்து ஐ மீன் வந்து உங்கள் ஸ்கின் டோன் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. பவுடர் ப்ளஷ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் பவுடர் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷில் டக்குன்னு தொட்டோம் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ஐலிடைம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேட் நீங்கள் வந்து போய்க்கலாம். ரொம்ப ஐஷேடோலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு பிட் ஆஃப் கலர் இருந்தால் போதும். ஜஸ்ட் உங்கள் சீக்ஸில் என்ன கலர் இருக்குதோ அந்த கலரே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அதே போதுமானது. நீங்கள் இந்த ஸ்டெப்பு வேண்டாம் அப்ளை பண்ணிக்கிறங்க, இல்லாட்டா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. பட் போடும்போது நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஐஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நிறைய லுக் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இது ஒரு விதமான லுக் உங்களுக்கு வந்துட்டு. அடுத்தது ஃப்யூச்சரில் நான் வேறு லுக்கு உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் போகலாம். ஸோ ஐப்ரோஸும் ஒரு மெயின் பார்ட்டு. ஸோ அதனால் ஐப்ரோ அப்ளை பண்ணிக்கிறங்க. அதுதான் நல்லா ஃபேஸை வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி காட்டும். ரொம்ப ஒரு சாஃப்டர் நேச்சுரல் லுக் தான் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஐப்ரோ கலருக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஐப்ரோ வந்து நல்லா டிஃபைன் பண்ணி ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. நான் ஸ்பார்ஸ் ஏரியாவில் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பவுடர் ஐப்ரோஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். சாஃப்டர் நேச்சுரல் லுக் வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஐப்ரோஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்சில் வந்து போங்க. ரொம்ப சாஃப்டர் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஐ மீன் வந்து கோம் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் அப்ளை பண்ணிட்டு திரும்ப நான் வந்து இது மாதிரி இது பண்ணுறேன். ஸோ இதனால் கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈவனாக வந்து கொண்டு வரும். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனர் வந்து போய்க்கலாம். கண்டிப்பாக லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ தின்னாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ரொம்ப திக்காக வேணாம். ஜஸ்ட் உங்கள் லாஸ்ட் லைனு க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறங்க. எனி லிக்விட் ஐலைனர் நல்லா வாட்டர் ப்ரூஃப் லைனராக யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒரு விங்கு இழுத்துக்கிறங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஐஸை வந்து எலாங்கேட் பண்ணி காட்டும். நான் கொஞ்சம் மீடியம் லைனர் மாதிரி போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளிக் வந்து இழுத்துக்கிறேன். ஸோ இது நல்ல ஒரு இது வந்து கொடுக்கும். லைனர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளை பண்ண பிங்க் ஷேடோவை எடுத்து என்னோடய லோயர் லேஷ் லைன் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஐ ஷேடோ அப்ளை பண்ணும்போது அது பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் இதோட வந்து மஸ்காரா அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே முடிச்சிக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஜல். ஸோ நீங்கள் காஜல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூட் கலர் காஜல், பிளாக் கலர் காஜல் நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் வந்து பிளாக் கலர் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வேண்டாம் அந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்கள் நியூட் காஜல் போய்க்கலாம், இல்லாட்டா பிளெயின் அப்படியே விட்டுடலாம், இல்லை பிளாக் காஜல் போய்க்கலாம், ப்ரௌன் காஜல் போய்க்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து லைட்டாக பிளாக் வந்து போட்டுக்கிறேன், ஜஸ்ட் வாட்டர் லைனில் மட்டும் தின்னா. ஜஸ்ட் தின்னா ஒரு லைன் மாதிரி டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு. நல்ல ஒரு காஜல் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, காஜல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் லைனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காராவும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்லா ஒரு 1 to 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறங்க மஸ்காரா வந்துட்டு. ஸோ நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. நான் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். இது நல்லா உங்கள் லேசஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காட்டும், ஐஸை ஓப்பனாக காட்டும், இன்னும் ஐஸை நல்லா உங்களுக்கு பியூட்டிஃபை பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி. ஸோ மஸ்காரா போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். காலேஜுக்கு வந்து ஃபால்சிஸ்லாம் தேவையில்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமாக நீங்கள் ஒட்டிட்டு போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மஸ்காராவை நல்லா வந்துட்டு கோட்ஸ் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லென்த்னிங் மஸ்காரா, வால்யூமைசிங் மஸ்காரா அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் உங்கள் லோயர் லேஷ் லைன்லேயும் லேஷஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. கேர்ஃபுல் டு அப்ளை. ஸோ நீங்கள் நல்லா குட் குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நல்லாவே உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து நிலச்சி வரும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து முடிச்சாச்சு. ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப் மேக்கப் மூவ் பண்ணலாம். லிப் மேக்கப் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து போய்க்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா லிப் கிளாஸ் போய்க்கலாம், டிண்டட் லிப் பாம் போய்க்கலாம். அது நம்ம வேறு வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிண்டட் லிப் பாம், லிப்ஸ்டிக் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து போய்க்கலாம். டிண்டட் லிப் பாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, லிப்ஸ்டிக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் டேரெக்டாக லிக்விட் லிப்ஸ்டிக் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு நியூட் ஷேட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் வந்து போட்டு போங்க. ரொம்ப பிரைட்டான ஷேட் வந்து போட வேணாம். ஓகே, அது வந்து பார்த்துக்குறங்க. ஸோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிரைட்டான ஷேட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது காலேஜில் ஃபெஸ்டிவ் டைம், ஒரு ஃபங்க்ஷனல் டைமில் யூஸ் பண்ணிக்கிறங்க. மற்ற டைம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை, ரொம்ப மினிமலாக வந்து யூஸ் பண்ணிட்டாலும் போதும். ஓகே, ஸோ நான் லிப் லைனரை யூஸ் பண்ணிக்கிறேன். நியூட் லிப் லைனர் இது ஆப்ஷனல், நீங்கள் தேவையான யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் லைனர் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நியூட் கைண்ட் ஆஃப் ஷேட் லிப் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி நியூட் வந்து போய்க்கிறேங்க. நான் ஒரு நியூட் கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் ஷேட் தான் வந்து போகிறேன். ஓகே, அதாவது உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நியூட் வந்து போய்க்கிறங்க. இது வந்து ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் ட்ராமட்டிக்காக இல்லாமல் இருக்கும். அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி சப்டிலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் பாருங்கள், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டாக இந்த மாதிரி நியூட் கலர். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து காய்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் இது வந்து முடிஞ்சிடும். ஒன் மோர் ஸ்டெப் வந்து நான் இது கடைசியாக இது வந்து பண்ணிக்கிறேங்க. இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டச்சப் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. கொஞ்சம் மேக்கப் நல்லா இருக்கும், நல்லா செட் பண்ணி கொடுக்கும். அந்த பவுடரி லுக்லாம் இல்லாமல் நல்ல ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் லுக் வந்து கொடுக்கும். செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து தாராளமாக அடிச்சுக்கிறங்க. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. ஓகே, ஸோ நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண விடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு மேக்கப்பை செட் பண்ணி அந்த நேச்சுரல் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்லா அந்த பவுடரி ஃபினிஷ், கேக்கி ஃபினிஷ்லாம் இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா மேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே,
ஸோ இதான் கைஸ் வந்து இந்த காலேஜ் மேக்கப் லுக், நல்ல ஒரு ஃப்ரெஷ் கைண்ட் ஆஃப் லுக் இது வந்துட்டு. ஸோ ரொம்ப சப்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. நீங்கள் கண்ணுக்கு வந்து காஜல் போடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் வந்து காஜல் வந்து போட்டுக்கிறேங்கிறனால ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் காஜல் இல்லாமல் நியூட் காஜல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம், பேராக கூட வந்து விட்டுடலாம். ஸோ இதனால் ஒரு மினிமல் மேக்கப் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டச்சப் பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. பிளாட்டிங் ஷீட் வந்து கேரி பண்ணிக்கிறங்க, அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் இதுவும் வந்து வச்சுக்கிறங்க. பிளாட்டிங் ஷீட்டும் கேரி பண்ணிக்கிறங்க, அட் த சேம் டைம் வந்து இதுவும் காம்பேக்ட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிறங்க. பிளாட்டிங் ஷீட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸோ பிளாட்டிங் ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயிலை பிளாட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அது ஜஸ்ட் இந்த மேக்கப்பில் ஆயிலை மட்டும் தான் இருக்கும். இல்லை நார்மல் நல்ல ஒரு டிஷ்யூ அதை வச்சு கூட குவாலிட்டியான டிஷ்யூ வச்சு கூட நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பஃப்பில் காம்பேக்ட் நீங்கள் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் இழுக்கக்கூடாது, ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நம்ம ஆயில் வருதோ அந்த இடத்த மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அது போக உங்களுக்கு லைனர், மஸ்காரா, காஜல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு நிலச்சி வரும். உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்லாம் உங்களுக்கு நிலச்சி வரும். லிப் கலர் அப்படி நம்ம டச் பண்ணி லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டு போகிறீங்கன்னா டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நார்மல் ஒரு லிப் கலர் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புல்லட் லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் வந்து போகிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸோட உள் பகுதிகளுக்கு மட்டும் நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஷிஃப்ட் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து பொறுத்து. ஆஃப் ஷிஃப்ட்டாக இருக்கிறவங்களுக்கு லக்கி, ஃபுல் ஷிஃப்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரும். பட் இது லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த டியூட்டோரியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் அந்த ஃப்ரெஷ் ஒரு ஈஸி ஒரு காலேஜ் லுக், இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அழகாக அப்ளை பண்ணிக்கிறங்க. நல்லாவும் இருக்கும் இந்த மேக்கப் வந்து, நல்ல ஒரு நியூடி கைண்ட் ஆஃப் லுக் தான் இது வந்துட்டு. ஓகே, ஸோ இன்னொரு லுக் வந்து நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். அது வேறு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அது வேறு மாதிரி பேஸ், வேறு மாதிரி லுக் நம்ம போகலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. நல்ல குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஏன் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி இல்லை நியூடு. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நியூடு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே, பிரைட் கலர்ஸ் வந்து காலேஜ் அந்தளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு லாங் ஸ்டே வேணால் நான் சொன்ன மாதிரி லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே நல்ல லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.